வாங்க கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி நல்லா உதறி எடுத்துக்குங்க. ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் 150 மில்லி டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி சாப்பாட்டுக்கு கரெக்டா இருக்கு. ஜாஸ்தியா சேர்த்துனாலும் துவர்ப்பு தன்மை வரும். பூண்டு ஒரு 3 பல்லு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்குங்க. புளி ஒரு பிஞ்சு போட்டு அதோட அரைச்சிக்கலாம். தண்ணி ஊத்தாம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு திப்பி திப்பி அரைச்சி எடுத்தாச்சு. நீ தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 சேர்த்துறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையும் அதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. நல்லா மணம் வருது. நீ சாப்பாட்டை போட்டு பிரட்டிக்கலாம். வாரத்துக்கு 2 முறையாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. சாப்பாடு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம தாளிச்சு சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரட்டிக்கலாம். கருவேப்பிலை சாதம் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சத்தானது தவிர